இனிய நண்பர்களே, இப்போ தான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மன நிறைவோடு வாழணும்னா மனமே நாஸ்தி ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அந்த மனதை எப்படி நாஸ்தி பண்ணுவது, அதாவது வெடிகுண்டு வச்சு வெட்டி பிரளயமாய் மனமே இல்லாமல் பண்ணுறது எப்படி, இதை பற்றி தான் இந்த வீடியோ. ஐயா, மனம்ங்கிறது எண்ணங்களின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு இது செட்டில் ஆகிடும். இந்த எண்ணங்கள் செயல்களாக மாறுது. செயல்கள் ஒரு விளைவை தருது. அந்த விளைவு தான் வாழ்க்கையாகிறது. இப்போ அகம் புறம் அப்படின்னு 2 பார்ட்டு பிரிச்சுப்போம். அகம்ங்கிறது உள்ளே இருக்கிற இந்த மனம் தொட்டு வச்சுப்போம் புரிதலுக்காக. புறம் என்பது வெளி உலகம், பிரபஞ்சம், உலகம், நம்ம போகிற ஆஃபீஸு எக்ஸட்ரா இதெல்லாம். இப்போது இந்த அகத்துக்குள்ள நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா அந்த மேனேஜர் திட்டானே, அந்த லபடேகபால் திட்டானே, அதை அப்படி விட்டுடலாமா, இப்படி விட்டுலாமா, அதை பண்ணிடலாமா, வாழ்க்கை பிடிக்க மாட்டேங்குது, இந்த வருமானம் பத்திரிகை வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குமே, இந்த பொண்டாட்டி பிடிக்கலையே, இந்த மாமனார் மாமியார் பிடிக்கலையே, அப்பா அம்மா பிடிக்கலையே, யாரையும் பிடிக்கலையே, வேலை பிடிக்கலையே, எவெல்லாம் முட்டாளாம் ஜெயிச்சிருக்கானே, அறிவாளிலாம் தோற்று போயிருக்கோமே, நம்மக்கிட்ட என்ன ஏன் நான் ஜெயிக்கலை, இப்படி விதவிதமான எண்ணங்களின் மூலமாக நான் கம்மியாக சொல்லிட்டுருக்கேன் ஃப்ளோவில். அப்படி டார்ச்சர் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தானே டார்ச்சர் பண்ணும். அவன் கிடக்கிறான், அவன் என்னவோ வந்துட்டு போகிறான். அவனை கண்டுக்காதீங்க. புறத்தில் மட்டும் நீங்கள் அவனுக்கு, அதாவது உலகத்துக்கு காலை எழுந்திரிச்சோமா வரான், அவன் பாட்டு வரான்னா அவனுக்கு கேரே பண்ணாதீங்க. ஏன்னா அவன் ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருக்க மாட்டான். அதுதான் பிரச்சனையே அவங்ககிட்ட. இந்த மனசுலேருந்து வரான் பாரு எண்ணம், ஒற்றை எண்ணத்தில் இருந்தான்னா கூட அதிலேயே நம்ம ஏதாவது லைஃப்பை பற்றி யோசிக்கலாம். அவன் சும்மா இல்லைல்ல, 1000 எண்ணங்களோடெல்லாம் வந்துட்டு இருப்பான். அருவி மை பிளட்டு வந்தா மை, அதுலேயும் ஸ்டெடியாக இருக்க மாட்டான் சார். ஒரு நீங்கள் வேணால் விட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை, உள்ளுக்குள்ளே போய் டெய்லி சும்மா வேடிக்கை பார்த்து பாருங்க. ஒன்று போவான், அடுத்து ஒன்று வருவார், ஒன்று போவான், அடுத்து ஒன்று முளைப்பார். இதுதான் அதோட ரொட்டீன் வேலையே. ஆக இதுதான் மனோநாஸ்தி. அதை கண்டுக்காமல் விடுறது. அகத்தில் ஒன்றும் இல்லை, புறத்தில் மட்டும் செயல்படும். இந்த சூட்சம் வரைய நீ கரெக்டாக அப்ளை பண்ணுறது லைஃப்பில் பீஸ் பீஸ் பீஸ், அமைதி அமைதி அமைதி, நிம்மதியாக உன்னை தேடி இருக்கும். பெட்டு